ஒரு முறை மீன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு 1 2 இடித்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி மிக்சியில் 1 2 அரைச்சிக்கோங்க. அதையும் இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சைடில் என்ன பண்ணுங்கள், மீனை நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஷீலா மீன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு இங்கே நான் வச்ச ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இந்த மீனில் ஊற்றி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஊற வைக்கும் போது மீனில் உப்பு புளி காரம் நல்லா இறங்கியிருக்கும். இன்னொன்று மீனில் கவுச்ச வாடையே வராது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, மீனில் ஊற வச்சுருக்கோமே, ஸோ அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதில் ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இது நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் இந்த பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் இந்த மீனை தூக்கி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் மிளகு சீரகம் பவுடர் போட்டு இறக்குனீங்கன்னா